ஆதிப வாசுதேவாய யக்ஞேஷ யக்ஞமயா யக்ஞேஷ யக்ஞமயா யக்ஞபுகாரி தேவா பாகி பிரபோ பாகி பிரபோ வரகாபுரி ஸ்ரீகடே கோவர்தன கிரிதர கோவிந்த கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன சிவசாங்கிர ஸ்ரீகௌஸ்துபதர சிவசாங்கிர ஸ்ரீகௌஸ்துபதர பாவக பயகர பாகி முகுந்த பாவக பயகர பாகி முகுந்த பாவக பயகர பாகி முகுந்த பாவக பயகர பாகி முகுந்த கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார பாட்டித்த சுரரிபு பாதப பாடித சுரரிபு பாதப பிருந்த பாவன சரித பரமித கந்த பவன சரித பரமிருத கந்த நாட்ய ரசோதர நானாபரண நாட்ய ரசோத்கட நானாபரண நாட்ய ரசோதர நானாபரண நாட்ய ரசோத்கட நானாபரண நாராயண தீர்த்த அர்ச்சித சரண நாராயண தீர்த்த அர்ச்சித சரண நாராயண தீர்த்த அர்ச்சித சரண நாராயண தீர்த்த அர்ச்சித சரண கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார. ஹரி ஓம். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நாராயண தீர்த்தருடைய தரங்கங்கள் ஜாஸ்தி வெளியில் கிடையாது. ஒரு புக்கு போட்டிருக்கோம். எல்லா தரங்கமும் அதில் இருக்குது. இந்த கவுண்டரில் கிடைக்கிறது. இது ஒரு பெரிய ட்ரெஷர். இதில் சில தரங்கங்களை படித்தாலே போகிறோம், பாடவே வேண்டாம். நீங்கள் அதுக்கே பலன் உண்டு. எப்படின்னா காபதா காமினாம் ஏஷா கேட்டது கிடைக்கும். காமினாம் ஏஷா காமதா காபதா காமினாம் ஏஷா முமுக்ஷூணாம் மோக்ஷதா. மோட்சம் வேணுமா? வாங்கிக்க. என்ன வேணும் உனக்கு? எப்போ கிடைக்கும்னா சுண்வதாம் கேட்கணும். காயதாம் எப்படி? பக்தியா. சுண்வதாம் காயதாம் பக்தியா. கிருஷ்ணலீலா தரங்கிணி கிருஷ்ணலீலா தரங்கி द्रक्ष्यामि गोकुल निलयं
गोपी माधवं द्रक्ष्यामि गोकुलनिलयं गोपी माधवं द्रक्ष्यामि गोकुलनिलयं प्रक्षीणकल्मषयोगी प्रत्यक्ष दैवं नूनं द्रक्ष्यामि गोकुलनिलयं गोपी माधवं द्रक्ष्यामि गोकुलनिलयं चन्द्रवदनं सुन्दर मन्दगसनं चारु चम्पक चारो अरुण पिन्दलोचनं चारु चम्पक अरुण पिन्दलोचनो नन्दनन्दनम् अमर रचितवन्दनं पूरी नन्दनन्दनम् अमर रचितवन्दनं पूरी द्रक्ष्यामि गोकुलनिलयं गोपी माधवं द्रक्ष्यामि गोकुलनिलयम् நாராயண தரங்கத்தை பாடினா ஒன்று பாடாம விட்டு அது இன்கம்ப்ளீட். க்ஷேமம் குரு गोपाल सन्दतं मम क्षेमं कुरु गोपाल कामं तव पाद कमल भ्रमरी भवतु श्रीमन् मम मानस मधुसूदना क्षेमं कुरु गोपाल सन्ततं मम क्षेमं कुरु गोपाल अजित विजय गोपाल आनन्द गीता रञ्जित पद कमला विजय द्वारकापुरी विमल कमल क्षेमं कुरु गोपाल सन्दतं मम क्षेमं कुरु गोपाल கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஆஸ் ஐ டோல்ட் யூ யுவர் மெய்டன் அட்டெம்ப்ட். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். தப்பு தண்டா இருந்ததுன்னா நீங்களை எல்லாரும் மன்னிக்கணும். நாராயண் நாராயண். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சே நான் ஒன்று சொன்னேன், இன்னைக்கு ஒரு இளைஞர் பாடுறான்னு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பேன். இந்த மாமிக்கு என்ன கண்ணு தெரியாதா, இந்த மாமா உட்காந்துருக்க இளைஞர் பாடுறான்னு. இப்போ எல்லாரும் ஒத்துட்டுருப்பேன் அவர் இளைஞர் தான். சுவாமி அருள் புரியறதுங்கிறது நேரில் வந்து கிருஷ்ணன் நிற்பானா அப்படின்னு கேட்டால் நம்ம அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் வந்து நிற்பா. நம்ம என்ன புண்ணியம் என்ன பாவத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அந்த பாவத்துலேருந்து நமக்கு எஸ்கேப் கிடையாது. அதை நம்ம மேலே 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 புண்ணியம் பண்ணி கொஞ்சம் நமக்கு வேணுங்கிறத கடவுள்கிட்டேந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இவருக்கு 80 வயசு தான் ஆறுது. யங் மேன். எந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருந்தால் அந்த வயசுக்கு உக்காண்டு இந்த ஒரு குரலோட பாட முடியும் சொல்லுங்க. அது அவரோட அருள் தான். நமக்கு இப்பயே 40 வயசுக்கு முட்டி வலிங்கிறோம், காது கேட்கல, அப்புறமா கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்கிறது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் நம்மளே நினச்சிக்கிறோம். அப்படின்னா நமக்கு ஏன் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நமக்கு பக்தி பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் நிறையா வேண்டிக்கணும். இன்னும் வேண்டிக்கணுன்னா எனக்கு அதை கூட நான் வீடு வாங்கணும், நான் அங்கே கோடியில் ஒரு நிலம் வாங்கணும், இதையே வேண்டின்னு இருக்கோம். நம்ம மாறணும். பக்தி வேணும் பக்தி வேணும்னு அவர் சொன்ன மாதிரி புரந்தரதாசர் நிறையா பாடியிருக்கார். இதே தான் இப்போ நம்ம நாராயண தீர்த்தர் சொன்னதை அவரும் ಜಗದೋದ್ಧಾರನ ஆடிசிதழு யசோதே. எல்லாருக்கும் தெரியறது அவன் இந்த ஜகத்தை ஆள வந்திருக்கிறோன்னு, அந்த யசோதைக்கு தெரியல.
அவள் ஏதோ நம்ம சாதாரண குழந்தை மாதிரி ஆட்டின்னு இருக்கா, அவளுக்கு தெரியாது அவனை பெற்றிருக்கோன்னு அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி புரந்தரதாசர் இப்போ மாமா சொன்ன அந்த தாசனை இதையும் தாசன மாடி கோயன்ன சுவாமி. புரந்தரதாசர் எனக்கு புரந்தரதாசர் வந்து ரொம்ப புரந்தரதாசர் கதையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவர் ரொம்ப மைசராக இருந்தார். அப்புறம் அவள் பொண்டாட்டிக்கு அந்த அருள் கிடச்ச உடனே ஐயோ நமக்கு அந்த கிருஷ்ணனை பார்க்குற பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. கீத கோவிந்தன் அந்த இதுலேயும் அதே மாதிரி தான், ஜெயதேவர்லேயும் பத்மாவதி கிடச்சிட்டியடா கிருஷ்ணன் நான் பார்க்கலையடா, நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணி இவ்வளோ பாட்டு பண்ணேன் நான் பார்க்கலையடா ஃபஸ்ட்டுங்கிறார் ஜெயதேவர். அந்த மாதிரி எல்லாரும் அந்த கிருஷ்ணானுபவத்தை எதுக்கு சொல்கிறான்னா, நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து காட் இஸ் ஒன்லி a ஃபீலிங். எஸ் நேத்திக்குன்னு அதை தான் சொன்னேன், இட்ஸ் a ஃபீலிங். நம்ம எல்லாரும் உட்காந்து என்ன கிருஷ்ணன் இல்லை பண்ணால் நமக்கு என்ன ஆற்றுல இப்போ ராத்திரி டிஃபன் என்ன பண்ணோம், ஐயோ அவள் என்ன பண்ணிட்டு இருப்பாளோ, நம்ம இதையே நினைக்கிறத விட்டுணும். கிருஷ்ண லீலை ஏன் கேட்குறோன்னா த ஃபீலிங் ஆஃப் காட் நம்ம இன்கல்கேட் பண்ணோம். அண்ட் நான் இந்த மாமா பாடின ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நாராயண தீர்த்தர் பாடினச்சே கூட இந்த மாதிரி என்னைக்காவது ஒருத்தர் நம்ம தரங்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரான்னு யோசிச்சிருப்பாரோங்கிறது டவுட்டு தான் எனக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தரங்கத்தையும் அர்த்தத்தோட நம்ம எல்லாருக்கும் கேட்டிருப்போம். பஷேமம் குரு கோபால பூரம்மா கோபால பஜனையில் கேட்குறோம். ஆனால் ஏன் அந்த பாட்டு எதுக்கு பாடுறோம்? மாமா சொன்ன மாதிரி என்னோட இதெல்லாம் பூர்த்தி பண்ணேன் அப்படின்னு வேண்டின்னு இருக்கார் அவர். அந்த மாதிரி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சே தான் நமக்கு ஓ இந்த பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நமக்கு தெரியறது. தோ ஹி வாஸ் எ யதி, அவர் வந்து மியூசிக்கில் என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ. மாமா வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் பாட்டு ரிட்டையர் ஆகிட்டு ஒரு வாரமாக சீரியல் பார்த்துட்டா அவரோட லைஃப் முடிஞ்சிருக்காதா? பட் he took to it, he has made a comparative study. எல்லாத்தையும் படித்தாதான் உங்களுக்கு வந்து ஊத்துக்காடு இப்படி பண்ணியிருக்கார், அவர் இப்படி பண்ணியிருக்கான்னு படித்தாதானே சொல்ல முடியும். நம்ம டிவி சீரியல் பார்த்து நமக்கு எப்படி வராது அது. பட் அந்த உணர்வை கொடுக்கறதுக்கும் அவன்கிட்ட வேண்டிக்கணும். எனக்கு அந்த உணர்வை கொடு, எனக்கு பக்தியை கொடுன்னு வேண்டிக்கணும் நம்ம எல்லாரும். என்னோட தாழ்மையான இது இன்னொரு சிம்பிள் இது ரெக்வெஸ்ட் எல்லார்கிட்டையும், நமக்கு அவர் சொன்ன மாதிரி எத்தனை நாள் காது கேட்கும் தெரியாது, எத்தனை நாள் கண்ணு பார்க்க முடியும் தெரியாது, எத்தனை நாள் புஸ்தகத்தை படிப்போம் தெரியாது, எத்தனை நாள் உட்கார போகிறோம் தெரியாது, எத்தனை நாள் இந்த இடத்துக்கு வர முடியும் தெரியாது நமக்கு. நம்ம ஏதோ ஜென்மத்தில் கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணதுனால தான் இந்த இடத்துல இன்றைக்கி உட்காந்துருக்கோம். நம்ம அந்த புண்ணியத்தினால தான் இதை நம்ம காதால் கேட்குறோம். அதோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இங்கே எத்தனையோ பேர் நம்ம ஆசையோடு வந்திருப்போம், மாமாவை தெரிஞ்ச பேர் வந்திருப்பா, தெரியாத பேர் கேட்டுன்னு இருந்திருப்பா. அந்த மாதிரி இங்கே வர முடியாதவா நிறையா பேருக்கு உலகத்தில் எத்தனைலாமோ வியாதி இருக்குது, அவளுக்கு அதெல்லாம் முடியாது. அவளுக்கெல்லாமும் சேர்ந்து நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். யார் யாருக்கு முடியுமோ சத்சங்கத்துக்கு போகிறச்செல்லாம் இந்த லோகக்ஷேமத்துக்காக தயவுசெய்து எல்லோரும் வேண்டிக்கோங்க. எத்தனையோ பேர் கேன்சர் வருது, எல்லாருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் பக்திக்காக வேண்டிக்கணும். நிச்சயமாக இந்த மாமாவுக்கு இன்னும் 80 இல்லை 100 வரைக்கும் செஞ்சுரி போடணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அப்போ தான் மேலும் மேலும் இந்த தரங்கத்தை இன்னும் நிறையா பேருக்கு அவர் சொல்லித்தர முடியும். இதே சக்தியை அந்த தீர்த்தர் கொடுக்கணும். அதே மாதிரி ஆற்றுல எல்லாரும் காத்தால் எழுந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு பாட்டு, ஒரு தரங்கமோ அவாவால் குலதெய்வம் என்னமோ ஒரு பாட்டு அட்லீஸ்ட் இப்போ தான் யூடியூபருக்கு போடுங்க. அதை கேட்டால் தான் அந்த குழந்தைகளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது வரும். நம்ம என்னமோ இது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆக்சென்ச்சரில் வேலை பண்ணுறோம், நம்ம இதில் இல்லை, இதெல்லாம் வராது, அது வரும் இது வராது, அவனோட அருள் இருந்தால் தான் நமக்கு வரப்போகிறது. அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுத்ததுக்கு நம்ம தரங்கிணி ட்ரஸ்ட் சார்பாக குஞ்சித பாதம் ப்ரொஃபஸர் குஞ்சித பாதம்க்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நிறையா பேர். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் நிஜமாவே இளைஞர் ஸ்ருதி சாகர் அவர் வந்திருக்கார். அவரோட ஃப்ளூட் ரிசைட்டல் இருக்குது. இதுக்கும் எல்லாரும் இருந்து கேட்டுட்டு அனுபவிச்சுட்டு போகணுன்னு வேண்டிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண இந்த தரங்கிணி ட்ரஸ்ட்டு, தரங்கிணி குழு, எஸ்பெஷலி ஹாலாசியம் ரவி அண்ணா, அவர் ரொம்ப இதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து நடத்தியிருக்கார். இது எல்லாத்தையும் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கும் நான் என்னோட தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னால் ஃப்ளூட்டு கேட்போம்.